இன்றைய நாள்ல மிக முக்கியமான ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. அதாவது ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில சனிக்கிழமை அதிகாலை இன்றைய நாள் ஏற்பட்ட திடீர் தீ விபத்துல இருந்து மிகப்பெரிய சேதத்துக்குள்ளாயிருக்கு மருத்துவ களஞ்சியம். குறிப்பா வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் இன்று காலை நேரில் அந்த தீ விபத்து இடம்பெற்ற இடத்த போய் பார்த்துருக்குறேன். யாழ்ப்பாண போதனா மருத்துவமனை பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியை வந்து ஆளுநருக்கு கூட்டிட்டு போய் காட்டியிருக்கிறேன். அது தொடர்ந்து அதிகாலை ஏற்பட்ட இந்த தீ விபத்தை கட்டுப்படுத்துவதற்கு எடுக்கப்பட்ட துரித நடவடிக்கைகள், தீப்பரவலிலிருந்து பாதுகாக்கப்பட்ட மருந்துகளை வந்து உடனடியா பொருத்தமான இடத்துக்கு மாற்றியமைக்க மற்றும் நோயாளர்களுக்கான மருந்து விநியோகத்தில எவ்வித இடையூறுகளும் ஏற்படாத வகையில முன்னெடுக்கப்பட்டுள்ள மாற்று ஏற்பாடுகள் குறித்து அவர் ஆளுநருக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பில் மத்திய சுகாதார அமைச்சின் அதிகாரிகளுக்கு உடனடியாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த பணிப்பாளர், மருத்துவமனையில் உள்ளக மருந்து களஞ்சியத்திலிருந்து பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையிலிருந்தும் தடையின்றி மருந்துகளை வழங்குவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் வந்து செய்யப்பட்டிருப்பதால பொதுமக்கள் அச்சயம் அடைய தேவையில்லை என்றும் அவர் ஆளுநருக்கு தெரியப்படுத்தினார். இந்த தீ விபத்தின் கட்டுப்படுத்துறதுக்கு மிகவும் கடினமாக உழைத்தவர்களாக காணப்படுகிறார்கள் என்றதையும் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கிறேன். மேலும் இந்த தீ விபத்தை கட்டுப்படுத்தும்படி தமது உயிரையும் பொருட்படுத்தாது மிகவும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட ஜாழ்ப்பாண மாநகர சபையின் தீயணைப்பு படையினருக்கு ஆளுநர் அவர்கள் நேரில் சென்று தனது விசேட பாராட்டுகளையும் வந்து நன்றிகளையும் தெரிவித்திருக்கிறேன். பெரும் சேதத்தை தணிப்பதற்கு நீங்கள் எடுத்த இந்த வீரமிக்க முயற்சிக்கு வார்த்தைகளால் நன்றி கூற முடியாது என அவர் தீயணைப்பு வீரர்களிடம் நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டிருந்தார். இந்த தீய கட்டுப்படுத்த கூட்டு முயற்சியில உடனடியாக செயற்பட்டு சிறப்பாக பங்களிப்பு வழங்கிய இராணுவத்தினர், விமானப்படையினர் மற்றும் போலீசாருக்கு ஆளுநர் தனது கௌரவத்தையும் பாராட்டுகளையும் வந்து தெரிவித்திருக்கிறார். மேலும் இக்கட்டண சூழ்நிலை அர்ப்பணிப்புடன் இணைந்து செயலாற்றிய மருத்துவமனை பணிப்பாளர்கள் உள்ளிட்ட அனைத்து மருத்துவமனை ஊழியர்களுக்கும் ஆளுநர் விசேட நன்றிகளையும் வந்து தெரிவிச்சிருக்கிறார். இதேவேளை வந்து இந்த தீய கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில நேரடியாக பங்கெடுத்த தீயணைப்பு வீரர்கள், படையினர் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் சுவாச பரிசோதனை உள்ளிட்ட அத்தியாவசிய மருத்துவ பரிசோதனைகள் மருத்துவமனையால வந்து முன்னெடுக்கப்படும் எனவும் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி இதன்போது ஆளுநருக்கு உறுதியளித்திருக்கிறத நாங்க பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு மிக முக்கியமாக வந்து யாழ்ப்பாணத்தின் ஒரு வைத்தியசாலை வந்து எரியப்பட்டிருக்கு. அதாவது மருத்துவ களஞ்சியம் எரியப்பட்டிருக்கிறது வந்து மனக்கவலையை தரக்கூடியதாக இருக்கும். எனவே பார்க்கலாம், இந்த மருத்துவமனையின் எரியப்பட்ட அந்த மருந்து துகள்கள், இந்த சாம்பல்கள் வந்து எங்க கொட்ட போறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கும். மருது மீள இது எப்போது கட்டி எழுப்பப்படும் என்ற விடயம் வந்து காணப்படுது. பார்க்கலாம் என்ன நடக்குது.